அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதை பேசணும்னு வச்சுருந்தோம், கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அதாவது தாவேகாவினுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் நிகழ்ந்த போது மதிமுக எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு வச்சுருந்தேன். அதாவது நிறைய கட்சிகள் பேரவைக்கு வந்தாங்க, வந்துட்டு நாங்கள் வாக்களிப்பில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கலந்துக்காமல் போனாங்க. உதாரணமாக திமுக, பாமக அதை செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் மதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சட்டப்பேரவைக்கே வரலை. அதுக்கு வைகோ அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருந்தது, இன்னொரு கூட்டம் இருந்துச்சு, அதுக்கு போயிருந்ததுனால வாக்கெடுப்புக்கு வர முடியல அப்படின்னு. அது அவங்க நிலைப்பாடு. பட் நம்ம இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் நல்லா கவனிங்க, முதலமைச்சர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் ஸ்டாலின், உதயநிதி இவங்க 2 பேரையும் அவங்க வீட்டில் போய் சந்தித்த போது அதே நாள் வைகோ அவர்களையும் சந்தித்தாங்க. அப்போது இதை நம்ம இப்படி பார்க்கலாம். வைகோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதிமுகவில் ஒரு கருத்து பிளவு இருக்கிறனால அவங்க எம்எல்ஏக்கள் நிறைய பேர் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. ஒருவேளை அவங்கெல்லாம் வாக்களிக்கலை அப்படின்னா, எல்லா கட்சிகளும் தாவேகாவுக்கு எதிராகவே இருந்தாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தாவேகாவுக்கு மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயமாக மாறக்கூடும். அப்படிலாம் ஆகக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான். சில கட்சிகள் அங்கே வெளிநடப்பு செய்யலாம், அங்கே வாக்களிக்கலைன்னு சொல்லலாம். நாங்கள் வரப்போகிறதே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு விதமான ஆதரவு தான். அப்படியும் பார்க்கலாம். என்ன, அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். ஏன் என்று சொன்னால், அந்த வாக்கெடுப்பு ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். பெரும்பான்மை யாரிடத்தில் அப்படின்னா வந்திருக்கிறவங்க வாக்களிக்கிறவங்க மத்தியில் தான் பெரும்பான்மை. ஒட்டுமொத்த சபை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் கிடையாது. அதனால் ஒருத்தர் அங்கே வாக்களிக்கலைனாலும் ஆதரவு தான், வரவே இல்லைனாலும் அது ஒரு விதமான ஆதரவு தான். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஒரு சில விஷயங்கள் பேசலாம்னு நினச்சேன். உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்கள். மேலும் இன்னொரு காணொளியில் உங்களோட இணையலாம். நன்றி, வணக்கம்.